குளம் தரும் செல்வம் தந்திடும் திருமங்கை ஆழ்வாரோட ஒரு அழகான பாசுரம். இது நாங்கள் ஸ்கூல் டேஸில் இருந்தப்போ மணப்பாட பகுதியில் ஒரு செய்யுளாக இருந்தது. இப்போ அந்த கான்செப்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஸோ இது இப்போ ரீசெண்டாக மகா பெரியவரோட தெய்வத்தின் குரல் படிக்கிறப்ப ரெஃப்ரெஷ் ஆச்சு எனக்கு. இந்த பிஸி டேஸில் அந்த நாராயணாங்கிற நாமத்தை சொல்கிறதுக்காவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது மறுபடியும் படிக்கிற பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு யூடியூப்பில் தீபிகா வரதராஜனோட வீடியோவை பார்த்து இந்த பாட்டை கற்றுக்கிட்டேன். குளம் தரும் செல்வம் தந்திடும், குளம் தரும் செல்வம் தந்திடும், அடியார்படுதுயராயினவெல்லாம் குளம் தரும் செல்வம் தந்திடும், அடியார்படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும் வருடும், அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம், 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 நாராயணா என்னும் நாமம். இந்த நாமத்தை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்க. இதில் எங்கள் அப்பாவோட ஒரு இன்சிடெண்ட் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நாங்கள் 4 பிரதர்ஸில் யங்கர் பிரதருக்கு பேர் சூரிய நாராயணன். நாங்கள் எல்லாம் சூரின்னு கூப்பிடுவோம். எங்கள் அப்பா மட்டும் அவனை நாராயணா நாராயணான்னு சொல்லிவிட்டு அவரோட இறுதி காலம் வரைக்கும் நாராயணா நாராயணா டெய்லி வார்த்தைக்கு வார்த்தை ஒரு 10-20 தடவையாவது கூப்பிட்டுருப்பார். கடைசி வரைக்கும் எங்கள் தம்பி தான் அவர் கேர் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த நாராயணான்னு சொன்னதுக்கு இவனே நாராயணன் கடைசி வரைக்கும் அவரோட உறுதுணையாக இருந்தான். ஸோ அதனால் நாராயணனை யாரும் கைவிட மாட்டாங்க.